ஏப்ரல் 3, 2026 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. உங்களுக்காக பலியான இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தால் உங்களை அவரிடம் சேர்த்து கொள்வார். Jesus Christ, who died for you, will bring you to himself by his blood. 1 கொரிந்தியர் 11:28. 1 Corinthians chapter 11 verse 28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தகப்பனார் உயிரோடு இருந்தபோது அவர் உட்கார்ந்திருந்த சாய்மான நாற்காலியில் உட்காரும் போதெல்லாம் இது என் தகப்பனாருடையது என்ற எண்ணம் மாத்திரமல்ல, அவர் பேசியவை செய்தவை எல்லாமே ஞாபகத்திற்கு வரும். ஒரு சாதாரண நாற்காலியில் உட்காரும் போதே இப்படி என்றால், நமக்காக கிழிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் நினைவு கூறுகின்ற பந்தியில் நாம் அமரும் போது நமது உள்ளுணர்வு எப்படி இருக்க வேண்டும்? உண்மையில் நம்மில் யாருமே இப்பந்தியில் அமர பாத்திரர் அல்ல. ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. அதனால் பந்தி அமரும் நமக்கு பாவத்தை குறித்த உண்மையான மனஸ்தாபமும் தேவனோடும் பிறரோடும் ஒப்புரவாகும் மனதும் இருக்க வேண்டும். தேவனோடும் பிறரோடும் ஒப்புரவாகும் மனதோடும் நன்றி அறிதலோடும் கர்த்தருடைய கடைசி ராபோஜன பந்தியை நினைவு கூறும் இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே நாம் சேருவோமாக. A man ought to examine himself before he eats of the bread and drinks of the cup. My dear brothers and sisters, whenever I sit in the chair in which my father was sitting when he was alive, I remembered not only the thought, "This is my father's," but all that he said and did. If this is the case when we sit in an ordinary chair, how should our instincts be when we sit in the bowl commemorating Christ's torn body and shed blood for us? In fact, none of us deserve to sit in this bowl, but the blood of Christ has qualified us. Therefore, we must have a true repentance for sin and a heart of reconciliation with God and others. Let us join the Lord's feast on this day of remembering the Lord's last supper with a heart of comparison with God and others and with gratitude. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே சிந்தின உம்முடைய ரத்தத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக பலியான இயேசுவே அப்பா, நாங்கள் பாவிகள் அப்பா. ஆண்டவரே நீ சிந்திய ரத்தத்தினாலே அப்பா உம்முடைய பந்திக்கு பாத்திரனாக எங்களை நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் தகுதி இல்லாத அடிமைகள் ஆண்டவரே அப்பா. உமது அடிமைகளே அப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை நீ தகுதிப்படுத்தி திரும்பவுமாக உம்முடைய கருத்துக்கு நேராக எங்களை வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இதை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம் அப்பா, நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பிற்கப்பட்டவர்களாக அப்பா உம்முடைய பந்தியிலே ஆண்டவரே நாங்கள் சேரும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். எங்களை பாத்திரவான்களாக கர்த்தர் மாற்றியறல வேண்டுமா செபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒப்பு கட்டிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பிற்கப்பட்டவரே, எங்களுக்காக கிளியப்பட்டு ஆண்டவரே கல்வாரி ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே உம்முடைய ரத்தத்தை எல்லாம் முழுவதுமா எங்களுக்காக அப்பா சிந்தி அப்பா உம்முடைய செந்நீர ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவியிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். இனிமேலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மோடு கூட ஒப்புரவாக மற்றவர்களோடு கூட ஒப்புரவாக ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. மற்றவர்களோடு கூட எங்கள் சகோதர சகோதரி கூட நாங்கள் ஒப்புரவானவர்களாக இந்த நாளிலே இந்த பாத்திரத்திலே ஆண்டவரே இந்த பந்தியிலே நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் பங்குள்ளவர்களாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நிற்கிறவை தாரம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுக வாழ்வை அவளுக்கு நீ தந்தவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிகன மகிமை எல்லாம் அவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.